Tamil.com வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எங்கேயும் காதல் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அவுட் அண்ட் அவுட் ரொமான்டிக் ஃபில்ம். எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா, இட்ஸ் அ ஃபீல் குட் ஃபில்ம் பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. இது ஃபீல் குட் ஃபில்மையும் தாண்டி இட்ஸ் அ ஃபீல் பெட்டர் ஃபில்ம் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்ட். அவர் ரொம்ப நாள் இந்த ஸ்கிரிப்டில் உட்காந்து பிரபுதேவா சார் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதோடைய ஸ்ட்ரெயின் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவருடைய ஸ்ட்ரெயின் வந்து எல்லாத்தையும் தாண்டின ஒரு ஸ்ட்ரெயின். கிட்டத்தட்ட அவர் தூங்கவே மாட்டார். எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். 2-3 ஹவர்ஸ் தான் தூங்குவார். ஸோ அதனால் இந்த படம் ஒரு அழகான ரொமான்டிக் ஃபில்மாக வரும். பிரபுதேவா சார் வந்து லிரிக்ஸ் பாடுற ஒரு சாங் எங்கேயும் காதல், அதுதான் வந்து டைட்டிலாகவும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இந்த சாங் மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த டைட்டில் மிக ஃபேமஸ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஹாரிஸ் ஜெயராஜோட ஒவ்வொரு லிரிக்கும் ஃபேமஸாக இருக்கும். ஒவ்வொரு டியூன் ஹம் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடும். ஸோ நிச்சயமாக எங்கேயும் காதல் ஒரு நல்ல ஒரு ஃபீல் பெட்டர் ஃபில்மாக நிச்சயமாக வரும். என்னுடைய ரோல் பற்றி நிறைய சொல்ல முடியாது. இருந்தாலும் எனக்கு ஒரு ரிச் பாய், வந்து ஒரு ரிச் மேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எலிஜிபிள் பேச்சுலர். அவன் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு 1 மந்த் பாரிஸ் வரான். அங்கே நடக்கிறது தான் கதை. ஸோ என்னுடைய கேரக்டர் இதுக்கு மேலே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு கேரக்டர், எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற ஒரு கேரக்டர். பொண்ணுங்க கிட்டலாம் அவ்வளோ ஜாலியாக இருப்பான். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு புதுவிதமான ஒரு கேரக்டர். எனக்கு ரொம்ப இயல்பாக என்னை நடிக்க வச்சுருக்காரு பிரபு சார். ஸோ நிச்சயமாக அது கிளிக் ஆகும்னு நினைக்கிறேன். பிரபுதேவா சாருடைய ஒவ்வொரு செகண்டுமே ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான ஒரு டைம் எனக்கு. ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு, எப்படி வாக் பண்ணுறாரு, எப்படி பண்ணி காட்டுறாரு, எப்படி பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ஒவ்வொன்றும் அவ்வளோ எனர்ஜியாகவும் அவ்வளோ ஸ்மார்ட்டாகவும் இருக்கும். அவருக்கான ஒரு ஸ்டைல், அது கூட எந்த சேர்த்து மிக்ஸ் பண்ண சொல்லுவார். எனக்கு வந்து எந்த மிக்ஸ் பண்ணணுன்னே தோணாது. ஏன்னா அவர் ஸ்டைலே அவ்வளோ அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹார்ட் ஒர்க்கர். நிச்சயமாக அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு ரிசல்ட் அவர் நிச்சயமாக அது வரும் இந்த படத்தில் எங்கேயும் காதலில். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்ற ஒரு முறை இருக்குது. அது சில டைரக்டர்ஸுக்கு தான் தெரியும். அவங்கள டென்ஷன் ஆக்குனா பெர்ஃபார்மன்ஸ் வராதுன்னு அவருக்கு தெரியும். எவ்வளோ தான் டேக் போனாலும் சிரிச்சுக்கிட்டே ஒன் மோர் பண்ணலாம், இன்னும் நல்லா பண்ணுங்கள், இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர கொஞ்சம் கூட கோவிச்சிக்கவே மாட்டார். அந்த ஒரு டென்ஷன் இருந்தாலும் அதை ஃபேஸில் காமிச்சிக்கவே மாட்டார். அந்தளவுக்கு ஆர்டிஸ்ட்கிட்ட எப்படி ஒர்க் பண்ணி வேலை வாங்கிறதுங்கிறத வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதுக்கு வந்து தேங்க்யூ சார். இந்த இன்டர்வியூ மூலமாக அவருக்கு தேங்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அந்தளவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அழகாக பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அவர். அவரை ஒரு நாள் ஃபுல்லாக இல்லை, ஒரு மந்த் ஃபுல்லாக நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். அது எனக்கு கரியருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஹன்சிகா மோட்வானி முதல் தமிழ் படம் அவங்களுக்கு. அவங்க இப்போ விஜய் சார் கூட ஆல்ரெடி நடிச்சிட்ருக்காங்க வேலாயுதம் படத்தில். ஸோ அவங்களுக்கு முதல் தமிழ் படம் ரிலீஸ்னால் எங்கேயும் காதல் தான், என் கூட தான். ஸோ அதனால் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. பட் ஒர்க்கிங் வித் ஹர் இட்ஸ் லைக் ஹேவிங் ஃபன். இன்னும் காலேஜில் ஸ்கூலில் வந்து ஜாலியாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அந்தளவுக்கு ஒரு ஃப்ரீக் அவுட்டான ஒரு கேர்ள். ரொம்ப ஜாலியாக பேசி கிண்டல் அடிச்சுக்கிட்டு எப்போவுமே டென்ஷனே ஆகாமல் மற்றவங்கள டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கேர்ள் ஹன்சிகா. அவங்க அது பேசுகிற விதமும் சரி, பழகிற விதமும் சரி, அவ்வளோ ஒரு ஜோவியலாகவும் ஒரு இயல்பாகவும் இருக்கும். நிறைய வாட்டி நாங்கள் சின்ன சின்ன சண்டை போட்டிருக்கோம், எல்லாம் நடந்திருக்குது. பட்டு நான் எப்போவுமே அது போடுற சண்டை தான். பட் இவென்ச்சுவலாக ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ரொம்ப ஒரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக பாரிஸில் வந்து நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கும் போது தான் எனக்கு குழந்த வந்து ஒய்ஃப் டெலிவர் பண்ணாங்க. ஸோ நான் ஒரு நாள் வர வேண்டியது இருந்துச்சு.
அன்றைக்கி காலையில் வரைக்கும் கிட்டத்தட்ட 5:30 6 மணி வரைக்கும் ஷூட்டிங் போயிட்டுருந்துச்சு. எனக்கு 9:00லாம் கால் வந்துடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 2 3 ஷாட் முடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அது ஈவினிங் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க அப்போ தான் தூங்குனாங்க. உடனே ஃபோன் பண்ணி பிரபு சார்கிட்ட நான் சொன்னேன், "சார் இந்த மாதிரி இப்போவே எடுத்துடலாமா சார்? நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொன்னேன். "இல்லைப்பா எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் வந்துடுவேன். ஹன்சிகா தான் என்ன ஆச்சுன்னு தெரியாதே, தூங்குமே அந்த பொண்ணு" அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா ஒரு கால் தான் பண்ணோம். உடனே அவங்க எந்திரிச்சு ரெடியாகி மேக்கப் கூட போடல, எதுவுமே இல்லை. "வா இதுக்கு மேலே என்ன இருக்குது? குழந்தலாம் பொறந்திருக்கு, போய் பாருப்பா, முடிச்சுட்டு போகலான்னு" சொல்லி அவங்க வந்து அந்த ஷாட்டை முடித்து தூக்கம் இல்லாமல் எனக்காக பண்ணாங்க. அதுக்கு நான் அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணேன். இந்த இன்டர்வியூ மூலமாக அவங்களுக்கும் தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். மற்ற கோஸ்டார்ஸ் வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட தமிழுக்கு புதுசு. ஹிந்திலேருந்து ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து எல்லாமே நியூ ஃபேஸாக யூஸ் பண்ணலான்னு வந்து பிரபுதேவா சார் சொன்னார். நமக்கு தெரிஞ்ச ஒரு நோன் ஃபேஸ் நல்ல ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அது யாருன்னா ராஜு மாஸ்டர். அவர் வர சீன்ஸ் எல்லாமே பயங்கர காமெடியாகவும் சிரிப்பாகவும் இருக்கும். ஒரு ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹேப்பனிங்காக இருக்கும் அவர் வர சீன்ஸ் எல்லாமே. ரொம்ப ஸ்லாப்ஸ்டிக் காமெடி எல்லாம் நல்லா ட்ரை பண்ணியிருக்கோம். அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அது இந்த படத்தினுடைய கேரக்டரே வந்து அவனுடைய லுக்கு தான். ஏன்னா அந்த ஒரு ரிச் பாய் ரிச் மேனுடைய ஒரு லுக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு வந்து லுக்ஸில் தான் ஒர்க் அவுட் பண்ணோம். நளினி ஸ்ரீராம் மேடம் வந்து அவ்வளோ அழகாக காஸ்டியூம்ஸ் வந்து போயிட்டு அப்ராடில் போய் வாங்கிட்டு வந்து உண்மையான ஒரு 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 ரிச் லுக் கொடுக்கணுன்னு உண்மையாகவே பிராண்டட் காஸ்டியூம்ஸ் பண்ணி பிரபுதேவா சாரும் நீரவ் சாரும் என் கூடயே வந்து அந்த ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணி இந்த லுக்ஸில் வந்து நிறைய நாங்கள் சேஞ்ச் காட்டணுன்றதுனால அப்படி பண்ணோம். ஸோ அதுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஃபோட்டோஸ் பார்த்துட்டு. மற்றபடி ஹோம் ஒர்க் அப்படின்னு பார்த்தா பிரபுதேவா சாரை நோட் பண்ணுறது தான் என்னுடைய ஹோம் ஒர்க்காகவே இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். பட் அவர்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாருங்கிறது அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ அவரே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாருன்னு. ஸோ அதனுடைய ஒரு ரிசல்ட் தான் என்னுடைய அந்த ஹோம் ஒர்க், இந்த